இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க பிரவீன் குரு ஷப்பு படத்த பத்தி பார்க்க போறோம். இது இவருக்கு டைரக்டரா படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா உஸ்தாத் ஹோட்டல் மற்றும் ட்ரான்ஸ். இந்த 2 படத்தோட இயக்குனரான அன்வர் ரஷீத் ஆஸ் அ ப்ரொடியூசரா நிறைய அற்புதமான படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பிரேமம், பறவை, ஆவேசம் அந்த வகையில இப்ப இதுவும் ஒரு அற்புதமான படமா சேர்ந்துருச்சு. இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு கள்ளுக்கடையில ஒருத்தர் தூக்குல தொங்குற மாரி காமிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த பாருக்குள்ள 11 பேர் இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. இறந்தவர் யாருன்னா அந்த பாரோட ஓனரான கொம்பன் பாபு. அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? அப்படி கொலை பண்ணா அதோட மோட்டிவ் என்ன? அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கும் பசில் ஜோசப் தான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஷோபீன் ஷஹீர், செம்பன் வினோத், சண்டினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஷோபீன் ஷஹீரோட ஆக்டிங் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்துச்சு. என்னதான் பசில் ஜோசப்போட கேரக்டர் படம் ஃபுல்லாக காமிக்கலாக இருந்தாலும் அவருக்குன்னு வர மாஸ் மூமெண்ட்ஸை அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருந்தார். இதை ஒரு விதமான அப்ரிஷியேஷன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் படங்களில் இவர் கேரக்டர்ஸ் மட்டும் ஒரு மாதிரி காமெடியாகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். அதே டைமில் மாஸாகவும் இருக்கும். அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரில. அப்புறம் கொம்பன் பாபுவை நடித்த சிவன்ஜித், அவர் அந்த ரோலுக்கு அவர் அவ்வளோ ஆப்டாக இருந்தார். அந்த படம் ஃபுல்லாக வில்லனிசமை அவர் ஷோல்டரில் அவர் கேரி பண்ணியிருந்தார். விஷ்ணு விஜய் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி தள்ளுமல்லா, பிரேமலு இந்த மாதிரி படங்களுக்கு நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ், கும்பலங்கி நைட்ஸ் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு டிஓபியாக இருந்த சிஜு கைலிட், அவர் இந்த படத்துக்கு லைட்னிங் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு இருட்டான இடத்துல கூட குறைவான லைட்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஹீரோவுக்கு ஒரு ஷாட் இருக்குது. அப்புறம் அந்த கள்ளுக்கடை வாசல்ல போலீஸ் நிற்கிறத அந்த கதவு வழியாக லைட்டை கேப்சர் பண்ண விதம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அல்டர்னேட்டிவாக கதை நகருது. அதை எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. சில கேரக்டர்ஸை நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க. அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததும் படம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்மளை குழப்பதுக்காகவே சில சீன்ஸ் வச்சு விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் போன போக்கில் நல்ல திசையில் போனதுனால அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியலை. அப்புறம் கொம்பன் பாபுக்குன்னு ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன் இருக்குது. அது ப்ராப்பராக இல்லை 2-3 ஸ்டிச்சஸான்னு தெரியலை. ஆனால் அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் மாஸாகவும் இருந்துச்சு. படத்தில் மெயினாக நடித்த 3 கேரக்டரோட இன்னசென்ஸ் அங்கங்கே காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை தெரியாமல் கத்தி வச்சு குத்திடுது. அதுக்காகவே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறான். அதுக்குவே நான் தெரியாமல் தான் குத்திட்டேன், வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீனில் கூட காமெடி சீக்வன்ஸ் வச்சு அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த சீனில் தான் ஒரு பிளாட் ட்விஸ்ட் வந்து மாஸாக ரிவீலாக இருக்கும். அது உடனே காமெடி சீனும் வந்துடும், டக்குன்னு எமோஷ்னலாக சேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு எமோஷன் ஷிஃப்ட் ஆனதுமே ஒரு மாதிரி ஆர்கானிக்காக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லரை ஃபன் ரைடாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.